வணக்கம் ரோலே, நான் நலம், நீங்கள் நலமாக இருக்க ரமண பிரார்த்தி கொண்டு இந்த காணொலி என்ன பார்க்க வருவோம்னா, தற்போது ஒரு புதிய புயல் ஒன்று இலங்கைக்கு மிக அருகாமையில் உருவாகி நகர்ந்த வண்ணம் உள்ள அந்த புயலின் நகர்வுகள் என்னமா இருக்குன்ற இந்த காணொலி அமைய உள்ள. அதுக்கு முதல் நம்ம சேனல் புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்துடுங்க. வாங்க காணொலிகளை போவோம். தற்போது ஆனது வடக்கு வடமேற்கு திசையில் நடந்து வருகிறது என்றும் அது தற்போது மட்டக்களப்பு அம்பாறை இடைப்பட்ட மகா ஓயாபாதையில் மையம் கொண்டுள்ளது என்றும் நேற்று சொல்லியிருந்தவங்க. தற்போது தொடர்ந்து இப்போ வடக்கு வடமேற்கு திசையில் நகர்வதாகவும் தற்போதைய நிலை இந்த புயலின் மத்தியவதி இலங்கை முழுவதும் ஊடாகத்தான் கடக்க உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பேருந்து என்ன சொன்னவங்கன்றா, இந்த புயலின் மையம் மற்றும் உள்வலயமாகின வடமாகாணத்தில் வடமாநிலத்தின் ஊடாகத்தான் கடக்க போகணும். ஸோ இன்றைக்கு 28ஆம் தேதி அன்று மாநிலத்தினூடாக கடந்து கரையை கடக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. வவுனியா மாவட்டத்துக்கு நாளையும் நாளை மறுதினமும் மிக கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்வரும் 1ஆம் தேதி மட்டும் வவுனியாவின் பல இடங்களில் கனமழைக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு நாளை மறுதினமும் கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்வரும் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அன்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல இடங்களுக்கும் கனமழை பெய்வதாக சொல்லியிருக்கிறார், வாய்ப்புள்ளதாக. தற்போதைய நிலைமையின்படி மன்னார் மாவட்டத்துக்கு நாளை முதல் எதிர்வரும் 1ஆம் தேதி மட்டும் கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அத்தோட இதன்படி புயலானது மணிக்கு 60 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என நாளை மறுதினம் இன்னும் வேகம் அதிகரிக்கும் என்றும் சொல்லியிருக்காங்க. இந்த புயலின் நகர்வான இதுவரை இல்லாதது போன்று அமைந்துள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வடமாகாணம் முழுவதையும் உள்ளடக்கிய வடக்கு நோக்கிய நகர்வு முற்றிலும் புதியது. இது வடக்கு மாகாணத்தில் புதுசாக இதுவரைக்கும் இப்படி ஒரு நகர்வை அவர்கள் இனங்காணவில்லை என்றும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1867ஆம் ஆண்டு இலங்கையின் முதலாக நில அளவை திணைக்களத்தின் கீழ் விஞ்ஞான முறையிலான வானிலை அவதானிப்பு ஆரம்பிக்கப்பட்டது. அன்றிருந்து இன்று வரை இது போன்ற நகர்வு பாதையை இந்த புயலோ இல்லை தாளமுக்கோ கொண்டுவதில்லை. வரலாற்றில் இதுவே முதல் சொல்லியிருக்காங்க. ஸோ பலத்த காற்று வீசக்கூடும். ஸோ ஆகவே நீங்கள் அத்தியாவசியம் பற்றி வெளியே செல்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ளணும். எந்த அத்தியாவசிய தேவை இருக்கிற கட்டாயம் போகும். ஸோ இன்றைக்கு எங்கே தாக்க போகிறோம், இன்றைக்கும் நாளைக்கும் எங்கே தாக்க போகின்ற புயல் வடமாகாணத்தினூடாகத்தான் கரையை கிடக்க போகும். ஸோ வடமாகாண மக்கள் ஃபுல்லாகவே அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.